ஜெயலலிதா என்னும் ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு பிறகு அதிமுக பக்கம் தொண்டர்களை ஈர்த்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல அவர் குறித்து ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல கால்களை பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. மூத்தவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அவருடைய அனுபவமே. இன்னும் சொல்ல போனா அவருடைய அரசியல் அனுபவ ஆண்டுகள் தான் உதயநிதியின் வயது. அதை விட குறைவாக தான் உதயநிதி அவருடைய வயதே இருக்கும். இன்னும் கவனமாக கையாண்டு இருக்கணும். தங்களை பற்றி தங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசணும்னா அது பத்திரிகை ஊடகங்கள் வெளியில் கொண்டு வருவாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் பார்க்குறாங்கல்ல, மக்களுக்காக பேசுவது அப்படிங்கிறது எதிர்கட்சியோட பணி. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அவரை நீங்கள் இது போன்று பேசி சிறுமைப்படுத்துவது அப்படிங்கிறது நீங்கள் மக்களுடைய வாக்குகளை நீங்கள் சிறுமைப்படுத்துறதா தானே பொருள். அமித்ஷாவை எடப்பாடி அவர்கள் சந்தித்த அன்றைய நாளிலிருந்தே தொடர்ந்து ஹிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னன்னா, எதிர்கட்சி வலுவாயிட்டாங்க. அப்போ நமக்கான வாக்கு விழுக்காடுகள் குறையும். விசிகாவுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பொதுவெளிகள் தாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பயந்துக்குவாங்க இல்லைங்களா? மக்கள் பயந்துக்குவாங்க. ஏற்கனவே பயத்தில் இருக்காங்க மக்கள். இன்னும் அது அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு தானே வருவது. திமுக ஸ்டைலை இப்போ விசிகா எடுப்பது விசிகாவுக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவுக்கு தானே கெட்ட பேர் உண்டாகும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு வளர் மெய்யறிவான் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா என்னும் ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு பிறகு அதிமுக பக்கம் தொண்டர்களை ஈர்த்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல அவர் குறித்து ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல கால்களை பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது உதயநிதி அவர்கள் அதை நாகரிகமாக கையாண்டிருக்கலாம். நீங்க ஒரு வயதில் மூத்தவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் வேட்பாளர், கூட்டணிக்கு தலைவராக இருக்கார். மூத்தவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அவருடைய அனுபவமே. இன்னும் சொல்ல போனால் அவருடைய அரசியல் அனுபவ ஆண்டுகள் தான் உதயநிதியின் வயது. அதை விட குறைவாக தான் உதயநிதி அவருடைய வயதே இருக்கும். இன்னும் அதை கவனமாக கையாண்டிருக்கணும். அதே வேளை நம்ம அடுத்தவங்களுக்கு குறை சொல்லும்போது நம்ம தரப்பு குறைகளை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஒரு காந்திராஜன்கிற ஒரு எம்எல்ஏ, அவர் உதயநிதி அவர்களுக்கு மாலை அணிவித்து காலத்தொட்டு கும்பிடுறார். அவருக்கு 60 வயது. சேகர் பாபு அவர்கள் காலை தொட்டு கும்பிட்டதாக நம்ம செய்திகள் பார்க்கிறோம். வயதில் குறைந்தவர்கள் முதல்ல காலில் விழக்கூடாது என்பது ஒரு மரபு மட்டும் இல்ல. அவங்க சொல்ல வர்றது யார் காலிலும் விழக்கூடாது, நம்ம வயதில் மூத்தவர்களா இருந்தாலும் அவர்களை தான் நம்ம காலில் விழ வைக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? அது எப்படி நீங்க இது ரொம்ப ஒரு பொதுவாகவே நம்ம யாராவது வயதில் சிறியவர்கள் காலில் விழமாட்டாங்க. வயதில் மூத்தவர்கள் போய் காலில் விழுகிறது அப்படிங்கிறது, தொட்டு வணங்குவது என்பது அது ஒட்டுமொத்தமாக நீங்க அது குறித்து அவங்க பேச மாட்டாங்க. ஆனா இவரை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. அதாம்மா, இப்போ எப்படின்னா தங்களை பற்றி தங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசணும்னா அது பத்திரிகை ஊடகங்கள் வெளியில் கொண்டு வருவாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் பார்க்குறாங்கல்ல. நம்ம கண்மூடி கொண்டா பூனை கண்மூடிச்சுன்னா உலகம் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. மக்கள் கூர்மையாக பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா எப்படி நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய நீங்கள் அவர்கள் கட்சியிலேயே நீங்கள் எத்தனை பேர் கால்களை தொட்டு வணங்கி அவர்கள் வாய்ப்புகளை பெறுகிறாருன்னு நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அதே தானே திருப்பி இவங்க அதிமுககாரங்க கேட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக. இந்த தேர்தல் வேறு வரப்போகுது. திமுக நல்ல பெயரை எடுக்கணும் அப்படின்னா இது போன்று தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பும் பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. என்னன்னா, இவர் பொது செயலாளராக இருக்கிற வரைக்கும் திமுக தான் நிரந்தர வெற்றியாளர்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதை அதோடு அவர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சிக்க தொடங்கி அந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த நிலையில மீண்டும் இது போன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இப்போ இது போன்று அவர் பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஆற்ற போகிற எதிர்வினை என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ என்ன அப்படின்னா, இது இப்போ தேர்தல் வருது. நீங்கள் அவர் ஒரு பொருட்டே கிடையாது, அவர் இருந்தால் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னா அது ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? வெற்றி பெற்று போக வேண்டியதானே. அப்போ ஏன் தொடர்ந்து அவர் மீது அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னா, முதல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர், வாக்காளர்கள் அவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் உங்களை ஆளும் கட்சியாகவும் அமர வைத்திருக்காங்க. அப்போ எதிர்க்கட்சியினுடைய பணி என்பதே ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது, மக்களுக்காக பேசுவது அப்படிங்கிறது எதிர்க்கட்சியோட பணி.
அப்படி இருக்கும் பொழுது வந்து அப்போ அவரை நீங்கள் வந்து இது போன்று பேசி சிறுமைப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து நீங்கள் மக்களுடைய வாக்குகளை நீங்கள் சிறுமைப்படுத்துறதா தானே பொருள். அவங்க அவர் தானாக வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருந்துக்கிட்டு அவர் வந்து ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டவில்லை. ஒரு பிரதான முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கார். அது கேபினெட் அந்தஸ்து இருக்குது அவருக்கு. ஒரு அமைச்சருக்கு என்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்து எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நினைத்தால் ஒரு அலுவலகத்தில் போய் அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். அதற்கு அவர்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள அதை வந்து நம்ம அது எதுக்கு என்ன ஒரு காரணமாக நான் பார்க்குறேன்னா, இப்போ அதிமுக மட்டும் தனியாக இருந்ததுன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கும். அதிமுக தனியாக, பாஜக தனியாக, அப்புறம் வந்து விஜய் தனியாக, சீமான் தனியாக எல்லாம் நின்றுருந்தாங்கன்னா வாக்குகள் சிதறிடும். அப்போ இயல்பாகவே திமுக கூட்டணிக்கு வாக்குகள் வந்துடும் அப்படி எண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த தேர்தலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக உள்ளே போந்துடும், அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அன்று செய்த பரப்புரை வந்து எடுபட்டாலும் கூட, ஆனால் அந்த வாக்கு வித்தியாச குறைவு தான். அதிமுக திமுக அந்த வெற்றி வாய்ப்புகள் அவங்க வெற்றி பெற்றது வந்து மிக குறைவான விழுக்காட்டில் தான் வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ அந்த கேப் இன்னும் வந்து குறுகிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஜக அதிமுக ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒன்றா கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இப்போ விஜய் கிட்டத்தட்ட விஜயுமே வந்து அதிமுக பக்கம் சாய்வதாக ஒரு பார்வை போகுது. ஆக இயல்பாகவே நீங்கள் திமுகவுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பலை வாக்குகள் அவங்க முதல்ல இந்த வழிகாட்டை விட குறைஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக மதிமுகவினுடைய நிலையை நம்ம பார்க்குறோம். நம்ம மல்லை சத்யா போன்றவங்களாம் வெளியேறி போயிருக்காங்க. விசிகா வந்து இப்போ தொடர்ந்து வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பெயரே இது எடுக்கலை மக்கள் மத்தியில். அப்போது அவர்களுக்கு வந்து ஒரு வாக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை வாங்கிய வாக்குகளை அவங்க குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்னன்னா இப்போ வந்து இந்த வாக்கு 200 தொகுதிகள் அப்படிங்கிறத இலக்கோட திமுக இருந்துச்சு. முழக்கமே சொன்னாங்க 200 முறையை 200 தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம். ஆனால் இப்போ இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் வலுவான காரணத்தினால இந்த வாக்குனுடைய விழுக்காடு குறையுது. அந்த 200 என்கிறது வந்து அவர்களுக்கு வந்து சாத்தியம் இல்லாமல் போகிறது அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே அமித்ஷாவை வந்து எடப்பாடி அவர்கள் சந்தித்த அன்றைய நாளிலிருந்தே தொடர்ந்து ஹிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் காரணம் என்னன்னா எதிர்க்கட்சி வலுவாயிட்டாங்க. அப்போ நமக்கான வாக்கு விழுக்காடுகள் குறையும். அந்த 200 என்பது இப்போ சாத்தியம் இல்லாமல் போகும் அப்படிங்கிறத வந்து கூடவே விஜய் வர்றதுனால ஒரு நிறைய ஒரு வாக்கு வங்கியோடு அவர் வராரு. ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை அழுத்தத்தை கொடுத்துருக்கு இந்த தேர்தலில். அதன் காரணமாக அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை இவ்வாறு விமர்சிப்பதாக நான் பார்க்குறேன். நான் விசிகாவுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வாக்கு வங்கி குறையில, அவர்களுக்கான வாக்குகள் இருக்கு. விசிகாவுக்கான ஒரு தொண்டர்கள் வாக்குகள் அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் மாறாது. ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டா நம்ம இந்த தொகுதியில் வந்து விசிகா வேட்பாளர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களா, அப்போ அந்த மக்கள் வந்து பொதுமக்களும் வாக்களிக்கணும் இல்லையா? இப்போ கூட்டணி கட்சிக்காரங்களும் வாக்களிக்கணும், பொதுமக்களும் வாக்களிக்கணும் இல்லையா? அது அந்த பொதுமக்களுக்கான வாக்கு என்பது வந்து இந்த முறை குறைவதற்காக வாய்ப்புகள் இருப்பதை நான் பார்க்கிறேன். நான் அது குறைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வழக்கறிஞர் அவர்களை விசிகாவினர் தாக்குற ஒரு காட்சிகளை நம்ம அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி அதே ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக திருமாவர்கள் ஒரு பழுத்த நல்ல ஒரு தரமான அரசியல் தலைவர். ஆனால் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது நமக்கே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்மலாம் அது தொடக்க காலத்துலேருந்து நல்லா பார்த்துருக்கேன். அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து நல்லா மகிழ்ந்திருக்க. பரவாயில்ல, ஒரு இப்படி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை திரட்டி ஒரு அரசியல் ஆற்றலாக சக்தியாக மாறி இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிச்சயம் உள்ளபடியே மகிழ்ச்சி. ஆனால் இது போன்ற பெயர்கள் வந்து வருவது வந்து தேர்தலுக்கு சரியாக வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தாக்குதல் வழக்கறிஞர் மீதான அந்த தாக்குதல் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அது என்னென்னா அதை தவிர்த்துருக்கலாம். தவிர்த்துட்டு அவர் தனியாக கூட்டிகிட்டு போய் அவர் அது ஏன் என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம். அங்கே என்ன நடந்ததுன்னு நம்ம தெரியாது. ஒன்று. இரண்டாவது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் பொது நிகழ்வுகளில் அவரை தாக்குறத வந்து அவரை சேம்பர் வரைக்கும் அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க செய்தி. அப்போ இதெல்லாம் வந்து வழக்கறிஞர் மத்தியிலேயே ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கும் தானே. நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு வழக்கறிஞரை தாக்குறது அப்படின்னு. அவர் தலைவர் மீது எல்லாருக்குமே பிரியம் இருக்கும், அது அன்பு இருக்கும், அதெல்லாம் நான் மாற்று கருத்தே கிடையாது. அவரை பாதுகாக்க வேண்டியது தொண்டர்களுடைய கடமை. அதே வேளையில் நீங்கள் வந்து இன்னொருத்தர் வந்து இப்படி பொது வெளியில் தாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயந்துக்குவாங்க இல்லைங்களா? மக்கள் பயந்துக்குவாங்க. ஏற்கனவே பயத்தில் இருக்காங்க மக்கள். இன்னும் அது அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு தானே வருவது. இதனால் கூட்டணி கட்சிக்கு தானே உங்களுக்கு வரும். ஏன்னா பொதுவாகவே நீங்கள் வந்து நம்ம சொல்லலை, மு.க. ஸ்டாலின் ஐயாவே என்ன சொன்னாங்க, கடந்த காலத்தில் தவறுகள் நடந்துடுச்சு, அதனால் இது இனி நடக்காமல் நான் பார்த்துப்பேன்னு சொன்னார். அது பிரியாணி கடைக்காரர்லாம் போய் வந்து வருத்தம் தெரிவித்து இனிமேல் நடக்காதுன்னு சொன்னார். கிட்டத்தட்ட திமுக அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவர்கள் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. தொண்டர்கள் முதல்ல மாதிரிலாம் இல்லை. இது விசிகா இப்போ கையில் எடுத்துருச்சோ அப்படிங்கிற அந்த பழைய திமுக ஸ்டைலை இப்போ விசிகா எடுப்பது வந்து விசிகாவுக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் தானே கெட்ட பேர் உண்டாக்கும். அதுதான் சொல்கிறோம் நம்ம.
தமிழக அரசியல் களம் குறித்த பல தகவல்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.